இனிய காலை வணக்கம். சர்வதேச யோகா தினமான ஜூன் 21, 2017 இன்றைக்கான ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைய நியூஸ் பேப்பரில் 2 செய்திகள் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் ரொம்ப முக்கியமான இடங்களை பிடிச்சிருக்கு. அதன்படி தினகரனில் ஹெட்லைனா நீதிமன்ற அவமதிப்பு விவகாரம், முன்னாள் நீதிபதி கர்ணன் கைது, கோவையில் மேற்கு வங்க போலீஸ் நடவடிக்கை. இதே செய்தியை தான் தினத்தந்திலையும் ஹெட்லைனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இரண்டாவது முக்கிய செய்தியாக இன்னைக்கு எல்லா நியூஸ் பேப்பர்லையும் இடம்பெற்றிருக்கக்கூடிய நியூஸ், மாட்டிறைச்சி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை நிராகரிப்பு, மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானத்துக்கு முதல்வர் மறுப்பு, திமுகவுடன் அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்கள் வெளிநடப்புன்னு தினமலர்ல ஹெட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக விவசாய கடன் தள்ளுபடி என்ற பேச்சுக்கே இடமில்லை, அருண் ஜெட்லி திட்டவட்டம்னு தினகரனில் குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக தினத்தந்தியில் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் இருக்கும் சசிகலாவை டிடிவி தினகரன் மற்றும் பாராளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை ஆகியோர் நேற்று நேரில் சந்தித்து பேசினர். அப்போது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் கட்சி விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி திறப்பு விழாவில் முதலமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட முயற்சி நடந்ததா என்பது குறித்து மு.க. ஸ்டாலின் அமைச்சரிடையே காரசார விவாதம் நடந்ததாக தினகரன்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதே தினகரன்ல அடுத்தபடியா மாட்டுக்கறி சாப்பிடுவது அவரவர் விருப்பம், நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் விஜயகாந்த் பேச்சுன்னு புகைப்படத்தோட விளக்கியிருக்காங்க. இதை தொடர்ந்து மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவு வரும் 26ஆம் தேதிக்குள் வெளியாகிறது. ஆனால் மத்திய அரசின் இணையதளத்தில் நேற்று தவறான தகவல் பரவியதால் மாணவர்களிடையே பரபரப்பு ஏற்பட்டதுன்னு தினமலர்ல குறிப்பிட்டிருக்காங்க. இன்று சர்வதேச யோகா தினம். லக்னோவில் 55,000 பேருடன் யோகா செய்கிறார் மோடி. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு லக்னோவில் 55,000 பேருடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று யோகா செய்கிறார். இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனன்னு தினகரன்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா தமிழ்நாடு லோக்கல் நியூஸ்ல அடுத்தடுத்து 3 சுவாரஸ்யமான செய்திகள் வெளிவந்திருக்கு. அதன்படி தினகரன்ல பணி முடிந்ததும் திறப்பு விழாவுக்காக காத்திருப்பு, போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்ததால் போரூர் மேம்பாலத்தை மக்களே திறந்தனர், அரை மணி நேரத்தில் மூடிய போலீசார், தினமும் திக்குமுக்காடும் வாகன ஓட்டிகள்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதே செய்தி மற்ற நியூஸ் பேப்பர்லயும் முக்கியமான இடங்களை பிடிச்சிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா ஹெல்மெட் அணியாமல் சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து 2 மணி நேரம் விழிப்புணர்வு படம் பார்க்க வைக்கும் நூதன திட்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் நேற்று செயல்பாட்டுக்கு வந்துள்ளதுன்ற செய்தியை ஹெல்மெட் அணியாமல் போனால் 2 மணி நேரம் சினிமா பார்க்கலாம் என்ற தலைப்போட தினமலர்ல கொடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா யானைகளுடன் செல்ஃபி, 5 வாலிபர்களுக்கு அபராதம். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக சாலையோரம் நின்றிருந்த காட்டு யானையுடன் செல்ஃபி எடுக்கும் வாலிபர்கள்னு புகைப்படத்தோட விளக்கியிருக்காங்க. இதன்படி இந்த புகைப்படம் எடுத்த 5 வாலிபர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க தினமலர்ல. சுற்றுலா வரக்கூடியவர்கள் வன விலங்குகளை போட்டோ எடுக்கவும் அவற்றின் அருகே நின்று செல்ஃபி எடுக்கவும் வாகனங்களிலிருந்து இறங்கி விலங்குகளின் அருகே செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதை அமல் செய்ய வனத்துறையினர் ரோந்து பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். இதன்படி யானைகளுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட 5 வாலிபர்களுக்கு ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதா தினகரன்ல குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் தினத்தந்தியில தமிழக கடலோர பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்பட்டுள்ளதால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த செய்தி மற்ற எல்லா பேப்பர்லையும் முக்கியமான இடங்களை பிடிச்சிருக்கு. இதை தொடர்ந்து பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவன் மசூத் அசாரை தேடப்பட்டு வரும் பயங்கரவாதியாக அறிவிக்கும் மத்திய அரசின் முயற்சிக்கு மீண்டும் முட்டுக்கட்டை போட சீனா திட்டமிட்டுள்ளதுன்னு தினமலர்ல குறிப்பிட்டிருக்காங்க. உலக செய்திகள் அளவுல மற்ற நியூஸ் பேப்பர்லயும் இந்த செய்தி முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. விளையாட்டு செய்திகள் கேட்டகரியில பார்த்தா 3 செய்திகள் இன்னைக்கு முக்கியமான இடங்களை பிடிச்சிருக்கு. அதன்படி இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகினார் அனில் கும்ப்ளே. இதை தொடர்ந்து தோனி, யுவராஜ் சிங் எதிர்காலம் குறித்து தேர்வு குழு முடிவு செய்ய வேண்டும் என டிராவிட் வலியுறுத்தியுள்ளார். அடுத்த செய்தியா உலக ஹாக்கி லீக் அரையிறுதி சுற்று, நெதர்லாந்து அணியிடம் இந்தியா தோல்வி. உலக ஹாக்கி லீக் அரையிறுதி சுற்று லண்டனில் நடந்து வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள 10 அணிகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு லீக் ஆட்டத்தில் மோதின. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் கால் இறுதிக்கு தகுதி பெறும். நேற்றுடன் லீக் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. பி பிரிவில் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்திய அணி ஐரோப்பிய சாம்பியன் நெதர்லாந்தை எதிர்கொண்டது. இந்த போட்டியின் முடிவில் நெதர்லாந்து அணி 3-1 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வீழ்த்தி தொடர்ச்சியாக 4வது வெற்றியை பெற்றுள்ளது. இருப்பினும் இந்தியா தனது பிரிவில் 2வது இடத்தை பிடித்துள்ளது. நாளை நடைபெறும் கால் இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி மலேசியாவை சந்திக்கிறதுன்னு தினத்தந்தியில குறிப்பிட்டிருக்காங்க.
இதோட இன்றைக்கான ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம் நிறைவடையுது. இத மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா www.ibctamil.com என்ற இணையதளத்தில் வந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய ஐபிசி தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள்.